ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம்ஸ் கிச்சன். வந்து ஊறுகாய் வந்து டக்குன்னு கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். எதுக்கு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, இது இருந்துச்சு எனக்கா நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு 4-5 நெல்லிக்காய் இருந்தது. அது ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 எலுமிச்சைப்பழம் வந்து அதுவுமே அது கூட வேக வச்சு ஆவியில் எடுத்து வேக வச்சு எடுத்து கொட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணிட்டேன். மாங்காயில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு மாங்காய் மட்டும் போட்டுட்டு ரொம்ப போடல, போதும்னு இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கலந்த ஊறுகாய் 3 இதுக்கு போட்டு நம்ம ஊறுகாய் போடுறோம். இது வந்து கல் உப்பே தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1 2 ஸ்பூன் கல் உப்பாக போட்டாலும் 2 ஸ்பூன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், அதுவும் ரொம்ப வேணாம். வீட்டில் போடுறப்போ நம்ம ஊறுகாய் உப்பு குறைச்சே நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அது வந்து வெந்தது, இது வேகாதது. மாங்காய் மட்டும் மேங்கோ இதெல்லாம் ஆவியில் வேக வச்சது தான். இதை அப்படியே நல்லா குலுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பீங்காய் இல்லை கண்ணாடி பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க. பாத்திரம் ஓட்டை விடாமல் இருக்கும். அப்போ தான் பிளாஸ்டிக்கில் முடிஞ்சவரைக்கும் அவாய்ட் பண்ணுறவங்க போடாதீங்க. பீங்காய் இல்லை கண்ணாடி பாத்திரம், ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் ஒரு நாளைக்கு மேலே வைக்கக்கூடாது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓட்டை விழுந்துடும். ஒரு நாள் வச்சு மறுநாள் மாற்றிக்கோங்க, கண்ணாடியிலே இல்லையா. ஓகே, இப்போ அவ்வளோதான். இந்த உப்பு போட்டு குளிக்க வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கூடவே எல்லாமே மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வைக்க போகிறேன். ஒன்றா பார்க்கலாம். இது கல் உப்பாக போட்டால் அது கரையிறதுக்கு ஒரு நாள் நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது கரைஞ்சி எல்லாத்துலேயும் ஒரு சேரும். நம்ம வந்து கல் உப்பையே தூளாக்கி போட்டதுனால கரைஞ்சிக்கும் உடனே. அதனால நான் கூடவே மிளகாத்தூள் இப்பயே சேர்க்க போகிறேன். வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதிலே வந்து கொஞ்சம் ரவையாக சொல்லுவாங்கள்ல, ஃப்ளெக்ஸ் மாதிரி உடைச்சிருக்கோம், அந்த மிளகாத்தூளும் போடுறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி இடித்த மாதிரி, அது அப்படி சொல்கிறது நான் அப்படி சொல்லிட்டேன், சாரி. அதில் ஒரு 2 ஸ்பூன் இடித்த மிளகாத்தூளில் நார்மல் வெறும் மிளகாத்தூளில் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். பெருசுனா 1 டேபிள் ஸ்பூனே போதும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். மொத்தமாக சேர்த்து பெரிய ஸ்பூனாக இருந்தால் இது வரைக்கும் போட்டாச்சு. மற்றதை நம்ம வந்து அப்புறம் போட்டுருக்கோம். இதை வந்து கலந்து வச்சுருவோம். கலந்துட்டு காட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள் வேணும்னா நம்ம அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரளவு கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்படியே மூடி வச்சுருவோம். அப்படியே இருக்கட்டும். நீங்கள் மத்தியானம் போடுறேன், நாளைக்கு திருப்பி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் என்ன சேர்க்கலாம் பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து இல்லை, இது வினிகர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வினிகர் கெட்டதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் ஊறுகாய்க்கெலாம் ஊற்றினா தான் அது வந்து நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மாங்காய் போட்டதுக்கு காரணமாக தான் எலுமிச்சம்பழத்தில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, மாங்காயில் இருக்க புளிப்பு, இந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து ஊறுகாய் வந்து கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு குழிக்காண்டி அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஊறுகாய் நேற்று தான் போட்டேன். ஒரு 12 மணி நேரம் தான் ஆயிருக்கும், 15 மணி நேரம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டுருக்கோம், நம்மளுக்கு கரைச்சி போயிடும். நான் குறைச்சி போட்டேன். நீங்களும் பிபி அது மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உப்பு குறைச்சி, காரம் குறைச்சி சாப்பிட்டுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, அதாவது கல் உப்பையே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுப்பேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே வந்து கடுகு எடுத்துருக்கேன். அதாவது கை 3னா ஒரு பிடி, அதாவது இது வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு இருக்கும். நான் போட்டிருக்க ஊறுகாய் பற்றி நான் சொன்னேன் எத்தனைன்ட்டு. நான் 3 எலுமிச்சம்பழம், ஒரு 5 நெல்லிக்காய், ஒரு சைடு மாங்காய். இப்போ வந்து ஒரு பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் கடுகு. இது பெரிய கடுகு என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி தடுக்கா பேனில் போட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்கிது. ஆஃப் பண்ணிவிட்டேன். படப்படான்னு ஒரு பிடின்னு போட்டது வந்து இதில் 1 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மாதிரி கணக்கு தான். நார்மல் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில். இப்போ அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு கரண்டி விட்டுருக்கேன். நம்ம வந்து 2 குழிக்கண்டி ஆல்ரெடி ஒரு கரண்டி ஊற்றிட்டேன். இப்போ இன்னும் ஒரு கரண்டி நான் வந்து எண்ணெய் குறைச்சி தான் விடுறேன், ரொம்ப ஊற்றலை. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், பொரியட்டும். இப்போ வந்து கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதுலேயே வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வறுத்து வச்சுருக்க கடுகு இருக்குது இல்லையா, அந்த கடுகு வந்து ஆறுனதும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இது ஒன்றும் பாதியமாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ தான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் பண்ணால் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இந்த ஊறுகாய் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதுக்குள்ளே இதை சேர்த்து விட்டுருவோம். 1 ஸ்பூன் கடுகு தான் போட்டாச்சு. அடுத்து இது கூட முக்கியமான வெந்தயமும் 1 ஸ்பூன் வறுத்து கடுகு கூடயே பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து வெந்தயம் வந்து வறுத்தே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், கசப்பு எடுத்துரும். 1/2 டீஸ்பூன் போதும், சின்ன ஸ்பூனில். அவ்வளோதான். ஏன்னா ஊறுகாய்க்கு வந்து அந்த வெந்தயம் போட்டால் குளிர்ச்சி, நல்லா வாசமாகவும் இருக்கும்.
இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ வந்து இந்த எண்ணெய் சூட்லேயே மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து முதல்ல உப்பு போடும்போது ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டேன், பத்தலைன்னு திருப்பியுமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பெருசு இருந்தால் அதில் 1 ஸ்பூன் கல் உப்பு அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை பொடி பண்ணி போட்டாலும் ஓகே தான். பொடி பண்ணி கல் உப்பு போட்டால் கொஞ்சம் கரையில் இட்டும், அவ்வளோதான். இதில் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு. நான் சொன்ன அளவுகள் படி பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எப்படி ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இந்த ஊறுகாய் இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்களா, நம்ம ஒரே ஊறுகாய் போடுவோம், மாங்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸ்டு பிக்கல் தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ எண்ணெய் வந்து ஆற வச்சிடணும். காய்ச்சின எண்ணெயை அப்படியே சூடாக விடக்கூடாது. இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பெருங்காயம் வெந்தயம் மணத்தோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஊறுகாய். இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக போடாமல் நேற்றே எல்லாம் போட்டேன். உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது வினிகர் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம, அதனால் வந்துட்டு கெட்டே போகாது. எண்ணெய் மிதக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஊறுகாய் கெட்டுறோன்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்க இன்னும் 2 குழிக்கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. 4 குழிக்கரண்டியாக ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே மிதக்கும், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இதுவுமே கெடாது உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். சூப்பரான ஒரு மாங்காய் நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் பிக்கல், 3 காய் பிக்கல். இது கூட முழுசாக தான் இருக்குது, அப்படியே ஊற உடஞ்சி வந்துடும் அது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கேப் இல்லாமல் தான் மூடணும். நாளைக்கு எடுத்து கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம். இது போல் நம்ம மறுநாள் காலையில் எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வேறு மேலே துணி கட்டி மூடி 2-3 நாள் வச்சு எடுத்து கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.